டிஎன்பிசியில் தமிழ்நாடு இபிக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்டில் இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் என்ன ட்ரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிஷியன், வயர்மேன் இல்லாட்டினா எலக்ட்ரிக்கல், இந்த 3 ட்ரேடில் ஒரு ட்ரேடு நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது 10th முடிச்சுட்டு இந்த ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் நீங்கள் அப்ரண்டிஸ் பார்த்துருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான், நீங்கள் எலிஜிபிள். ஐடிஐ முடித்த பிறகு நீங்கள் +2 படிச்சிருக்கலாம், யூஜி டிகிரி படிச்சிருக்கலாம், பிஜி டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமா படிச்சிருக்கலாம். இது எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். அதை பற்றி வீடியோவில் பிறகு பார்க்கலாம். இந்த போஸ்டுக்கான வேகன்சி இப்போ அனௌன்ஸ் பண்ணது 1794. இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கவுன்சிலிங்க்கு முதல் நாள் வரைக்கும் இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த போஸ்டுக்கான ஏஜ் லிமிட் ஜூலை 1ஆம் தேதி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டா இருக்கணும். இது மினிமம் ஏஜ். சரி, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் 32. ஏஜ் கன்செஷன் யாராருக்கு தராங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஏஜ் மேக்ஸிமம் 42, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 50, டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 37. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் பிசி, ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இந்த கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37. இதே கேட்டகரியில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இவங்களுக்கு 44, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு 47. இதே கேட்டகரியில் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 55, டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 37. நீங்கள் 10th ஐடிஐ இது இல்லாமல் அதை விட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டிப்ளமா, டிகிரி, பிஜி, யூஜி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். யாரா இருக்குன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிடபிள்யூ இந்த கேட்டகரிக்கு எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எப்பனா நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா. சப்போஸ் நீங்க அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1 இயரோ இல்ல 2 இயரோ அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் அதுக்கு தகுந்த மாதிரி 1 இயரோ 2 இயரோ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி உங்களுக்கு 60 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. அதே மாதிரி செலக்ஷன் பண்ணும்போதோ இல்லை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு 60 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. மினிமம் நீங்கள் 1 இயர் சர்வீஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. அதுதான் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் நம்பரை மட்டும் கொடுத்தா போதும். இது முடிஞ்சு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை அப்போ அப்லோட் பண்ணணும். இப்போ அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை, சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல 10th மார்க் ஷீட்டு, அடுத்தது நீங்கள் ஐடிஐ படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட், இது 3மே கம்பல்சரியாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட டிப்ளமா சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணலாம், +2 சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணலாம், யூஜி டிகிரி இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணலாம், பிஜி டிகிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாலும் சரி, அந்த சர்டிஃபிகேட்ல ரிசல்ட் டேட் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா 3/9/2025 அந்த டேட்டோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த டேட்டோ இருந்தாதான் அது வேலிடு. அதுக்கு பிறகு நீங்க ரிசல்ட் டேட் உள்ள சர்டிபிகேட் வேலிட் கிடையாது. நீங்க 10thலயோ ஐடிஐலயோ இல்ல 12thலயோ எதுலயோ
நீங்க ஒரு அட்டம்ப்டுக்கு மேல அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப எந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க லாஸ்டா எதுல பாஸ் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் நம்பர் தான் நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும். இப்ப இது கொடுத்த பிறகு நீங்க சர்டிபிகேட்ல அப்லோட் பண்ணும்போது நீங்க ஃபெயில் ஆனது, பாஸ் ஆன சர்டிபிகேட் இது எல்லாமே ஒன்னா கிளப் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். அந்த டீட்டெயிலை நான் அப்லோட் பண்ணும்போது டீட்டெயிலா சொல்றேன். இப்ப உங்கள்கிட்ட டிகிரி சர்டிபிகேட்டோ இல்ல டிப்ளமா டிகிரி சர்டிபிகேட்டோ எதுவுமே இல்லாம ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணலாம். ஆனா ரிசல்ட் டேட் வந்து நோட்டிபிகேஷனுக்கோ அந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். டேட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ரிசல்ட் டேட்டு, இஷ்யூ டேட்டு ரெண்டுமே வேற வேற. ரிசல்ட் டேட்டுங்கிறது உங்க சர்டிபிகேட்டை ரிசல்ட் டேட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேட்டு தான். உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் என்னைக்கு இஷ்யூ பண்ணான்னு ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரிசல்ட் டேட்டு தான் மெயின். உங்க 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்க அப்ளிகேஷன்லயும் கொடுங்க. அதாவது இனிஷியல் வந்து நேமுக்கு முன்னாடி இருக்குதா இல்ல பின்னாடி இருக்கா அதை பார்த்து கொடுங்க. அது மட்டும் இல்லாம நேமுக்கு இடையில ஸ்பேஸ், அதாவது சிவகுமார் அப்படின்னா அந்த சிவா குமார் இதுக்கு இடையில ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸ் உள்ள மாதிரியே நீங்க அப்ளை பண்ணுங்க. சர்டிபிகேட்ல ஸ்பேஸ் இல்லைன்னா இல்லாம நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்க சர்டிபிகேட்ல எப்பயாவது நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான கெசட் நோட்டிபிகேஷன் நீங்க கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். இல்லைன்னா கோர்ட் ஆர்டரை நீங்க அட்டாச் பண்ணணும். ஆனா அது இப்ப பண்ண தேவையில்லை. நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது அந்த சர்டிபிகேட் சேர்த்து நீங்க அதை அப்லோட் பண்ணணும். இப்ப எஜுகேஷனல் சர்டிபிகேட் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தி பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் ஓகே தான், இல்ல டைரக்டா வாங்கியிருந்தாலும் ஓகே தான். ஆன்லைன்ல வாங்கியிருக்கும் போது அதுல சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படின்னு வரக்கூடாது. டிஜிட்டல் சைன் இருக்கணும், கண்டிப்பா சீலும் இருக்கணும். அதே மாதிரி நீங்க டைரக்டா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல யாரு சைன் பண்ணுமோ அந்த அத்தாரிட்டி உள்ளவங்க சைன் பண்ணிருக்கணும். அவங்க ஆபீஸ் சீல் இருக்கணும், டேட்டு கண்டிப்பா இருக்கணும். சில பேர் டிசி கம்யூனிட்டியில வருவீங்க. அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கி தரணும். ஏன்னா அந்த டிசி கம்யூனிட்டி சில டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். அதனால இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். இது எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல அப்ளை பண்ணி தான் கண்டிப்பா வாங்கணும். உங்க ஃபாதரோடைய இல்லாட்டா உங்க மதரோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும். அது இப்ப கேட்க மாட்டாங்க. மேக்சிமம் சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா கேட்பாங்க. அதனால டிசி கம்யூனிட்டி உள்ளவங்க இதை ஞாபகத்தில் வச்சுங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்க நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேற புது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிடுங்க. அதே மாதிரி உங்க ஃபாதர் நேம்லயும் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. இந்த சர்டிபிகேட்ல உங்க அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, அதாவது நீங்க சர்டிபிகேட் வாங்கின இடம் வேற, இப்ப இருக்கிற இடம் வேற, அதனால அட்ரஸ் மாறி இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாலுகா சேஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த சர்டிபிகேட் வேலிடு. நேம் மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட், அதாவது நீங்க தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட். இதனால உங்க ரேங்க் பொசிஷனே மாறும். யாராவது தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்றீங்க. 10th ஐடிஐ நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே எலிஜிபிள். அதுக்கு மேல நீங்க டிப்ளமாவோ டிகிரியோ தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் கண்டிப்பா எலிஜிபிள். நீங்க 10th 12th இதுல ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகி ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க அரியர் வச்சு திரும்ப பிரைவேட்டா எழுதி நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி பரவாயில்ல, நீங்க இந்த பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். அப்படி இல்லாம நீங்க பிரைவேட் ஸ்டூடெண்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்டிஎத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ரிசர்வேஷன் உண்டு. அதனால மறக்காம வாங்குங்க.
பிஎஸ்சிஎம் எந்த ஃபார்மேட்ல வாங்கணும் அப்படின்னா டிஎன்பிசி என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்கணும். வேற ஃபார்மேட்டா நீங்க வாங்கினீங்கன்னா டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க இதை டைரக்டாவும் ஸ்கூல்ல போய் வாங்கிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல கூட நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எது பெஸ்ட்டோ அதை பண்ணுங்க. ஏன்னா டைரக்டா ஸ்கூல் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் வாங்கிக்கலாம். இல்ல தூரமா இருந்துச்சு, ஐடிஐ காலேஜ் தூரமா இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கலாம். மினிமம் 10 days ஆகும் உங்களுக்கு வர்றதுக்கு. நீங்க ஆன்லைன்ல இந்த சர்டிபிகேட் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, அது டிஜிட்டலா சைன் பண்ணிருக்கணும், சீல் இருக்கணும், டேட் இருக்கணும். அதுல அந்த மாதிரி டைரக்டா வாங்கினா கூட அதுல கிரீனிங்ல சைன் பண்ணிருக்கணும் அவங்கள. அது இல்லாம சீல் போட்டிருக்கணும், டேட்டும் கண்டிப்பா இருக்கணும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட். யாருக்கு அப்படின்னா ஸ்கூல்ல வாங்குறதுக்கான பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட் ஃபார்மேட், டிஎன்பிஎஸ்சியோட ஃபார்மேட் இது. இது தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு. நீங்க எதுல வேணாலும் வாங்கலாம். இதுல யாரு சைன் பண்ணணும் அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் தி பிரின்சிபால், ஹெட்மாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர், சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர், டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படேட்டிவ் அத்தாரிட்டி இவங்க சைன் பண்ணிருக்கணும், சீல் போட்டிருக்கணும், அவங்க மொபைல் நம்பர் இருக்கணும், சீல் அதாவது அந்த இன்ஸ்டிடியூஷனோட சீல் இருக்கணும், டேட்டும் அந்த பிளேஸும் அதுல கண்டிப்பா இருக்கணும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட். இது யாருக்கு உள்ளது அப்படின்னா ஐடிஐக்கு உள்ளது, காலேஜுக்கு உள்ளது. இதுல என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே ஃபார்மேட்ல தான் வாங்கணும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுல ஏதாவது ஒன்னு வாங்கினா போதும். இதுல யார் சைன் பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபால், ரிஜிஸ்ட்ரார், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், காலேஜ், யூனிவர்சிட்டி இவங்க தான் சைன் பண்ணணும். மொபைல் நம்பர் இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனோட சீல் இருக்கணும், டேட்டு, அடுத்தது பிளேஸ், இது எல்லாமே அதில் இருக்கணும். சில பேர் ஸ்கூல்ல படிக்கும் போது வேற ஸ்கூல் மாறி இருப்பீங்க, இல்ல டிஸ்கண்டினியூ ஆயிருக்கும், அதுக்கு பிறகு ஃபெயில் ஆயிட்டு இல்லாட்டா மறுபடியும் வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வேற வேற ஸ்கூல்ல நீங்க வந்திருந்தா கூட நீங்க அந்தந்த ஸ்கூல்ல என்ன படிச்சீங்களோ அங்க நீங்க பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ஸ்கூல் பிஎஸ்சிஎம் பொறுத்த வரைக்கும் உங்க ஹெச்எம் சைன் பண்ணணும். அப்படி ஹெச்எம் இல்ல அப்படின்னா ஏஹெச்எம் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்எம்னு போட்டு ஃபார் போட்டு சைன் போடணும், இல்ல இன்சார்ஜ்னு போட்டு அவங்க சைன் பண்ணணும். சில பேர் படிச்ச ஸ்கூல் இப்ப பேரு மாறி இருக்கலாம். அதாவது தொடக்க பள்ளிங்கிறது நடுநிலை பள்ளி இல்லைன்னா உயர்நிலை பள்ளியா மாறி இருக்கலாம், இல்ல பஞ்சாயத்து ஸ்கூலா மாறி இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் நேம் சேஞ்சா இருக்கலாம். அப்படி சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நீங்க படிச்ச ஸ்கூல்ல உங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட நேம் சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று வாங்கி அட்டாச் பண்ணணும். அதை இப்பயே வாங்கி வச்சுக்கீங்க. அடுத்தது பிடபிள்யூடி சர்டிபிகேட், பர்சன் வித் டிசேபிலிட்டி சர்டிபிகேட். இவங்க எந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 அப்படின்னு 3 ஃபார்ம் இருக்கு. இதுதான் டிஎன்பிசியோட ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வாங்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஐடி கார்டோ இல்ல பாஸ்புக்கையோ டிஎன்பிசி கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிசி ஃபார்மேட்ல தான் வாங்கணும். உங்க மெடிக்கல் போர்டுகிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குதோ அந்த குறைபாடுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்ம் 5, 6, 7 இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் தான் நீங்க சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்குது, அது ஓல்டு ஃபார்ம், அதை யாரும் சப்மிட் பண்ணிடாதீங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா அந்த ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 இதுதான் இந்த 3 ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல தான் நீங்க வாங்கணும். இந்த ஃபார்மோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க என்ன டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது டெஸ்டிடியூட் விடோ, அதாவது டிடபிள்யூ சர்டிபிகேட். இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு மாத வருமானம் 4000 இல்ல 4000க்கு கீழே இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள். இந்த சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா வாங்கி அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கேட்டகரிக்கு 10% ரிசர்வேஷன் கண்டிப்பா உண்டு. இந்த சர்டிபிகேட்டை நீங்க டேட் ஆஃப் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி இல்ல பிறகு வாங்கினாலும் சரி அது ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சர்டிபிகேட்டை நீங்க ஆன்லைன்லயும் வாங்கலாம் இல்ல டைரக்டாவும் வாங்கலாம்.
ஆனால் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். வேற ஃபார்மேட்டில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால டிஎன்பிசி ஃபார்மேட்லேயே கேட்டு வாங்குங்க. நீங்கள் வாங்க போகும்போது கண்டிப்பாக அவங்க வேற ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் இந்த ஃபார்மோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க. தமிழ், இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று கொண்டு போங்க போதும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா இந்த ஃபார்மேட்டு. இதில் யார் சைன் பண்ணணும் அப்படின்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அதாவது ஆர்டிஓ சைன் பண்ணணும். இல்லாட்டினா அசிஸ்டன்ட் கலெக்டர், இல்லாட்டினா சப் கலெக்டர். இவங்க 3 பேரில் யாராவது ஃபைனல் சைன் பண்ணி கொடுக்கணும். அவங்க நேம், டெஸ்டினேஷன் இருக்கணும், சீல் இருக்கணும், டேட் இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதை பொறுத்து உங்கள் ரேங்க் பொசிஷனை சொல்லுவாங்க. வெறும் மார்க் மட்டுமே உங்கள் ரேங்க் பொசிஷனை டிசைட் பண்ணாது. ப்ளஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டி இருக்குது. இதெல்லாம் உங்கள் ரேங்க் பொசிஷனை டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ரேங்க் பொசிஷனில் வர்றது வச்சு தான் அடுத்தது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா 1:5 இந்த ரேஷியோட சொல்லுவாங்க. அதாவது 2000 போஸ்ட் அப்படின்னா அதுக்கு 10,000 பேரை சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆனவங்களுக்கு அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட்னு வைப்பாங்க. இதுக்கு எத்தனை ரேஷியோவில் அனுப்புவாங்க ஆள் அப்படின்னா 1:3. அதாவது 2000 போஸ்ட்டுக்கு 6,000 பேரை பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அட்மிட் பண்ணுவாங்க. பிசிக்கல் டெஸ்ட் 3 ஸ்டேஜில் நடக்கும். இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க. அதாவது பிசிக்கல் டெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்த மார்க்கையும் வச்சு கவுன்சிலிங்கில் உங்களை கூப்பிடுவாங்க. எந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:1.2. அதாவது 2000 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 2400 பேரை உங்களை கூப்பிடுவாங்க. அங்க மறுபடியும் உங்க சர்டிபிகேட்டை செக் பண்ணுவாங்க. அங்கதான் ஃபைனல் செக்கிங்கே நடக்கும். அதனால உங்க சர்டிபிகேட்டை கரெக்டா வச்சுங்க. இப்பவே இப்போ இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 1 மந்த் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 3 டேஸ் கரெக்ஷன் பீரியட்னு கொடுப்பாங்க. நீங்க உங்க அப்ளிகேஷன்ல என்னென்ன கரெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபைனலா கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 எக்ஸாம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா, அதாவது பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த டெஸ்ட் என்னைக்கு நடக்குது அப்படின்னா நவம்பர் 16ஆம் தேதி காலையில 9:30 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் நடக்கும். அடுத்தது பேப்பர் 2 ட்ரேடு எக்ஸாம், அதாவது எலக்ட்ரிஷியன் அண்டு வயர்மேன் இந்த ட்ரேடுக்கான எக்ஸாம். அது என்ன நடக்குது அப்படின்னா இதே நவம்பர் 16ஆம் தேதி மதியம் 2:30 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நடக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எக்ஸாம் சென்டர். மொத்தம் 38 சென்டர் இருக்குது. இந்த சென்டர்ல தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க அப்ளிகேஷன்ல 2 சென்டரை நீங்க மென்ஷன் பண்ணணும். அந்த 2 சென்டர்ல ஒரு சென்டர் தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சென்டர் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா போதும். நம்பர் ஆஃப் சென்டர் 38ல இருந்து கம்மியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு, இல்ல அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க கேட்ட சென்டர் வராது, கொஞ்சம் மாறி சஃபிள் ஆகி தான் வரும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கான ரீஜன். மொத்தம் 12 ரீஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது இந்த ரீஜனை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஒன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண ரீஜன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டிஎன்பிசி மாற்றி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். விபிடி மோடில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1ல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க 60 மார்க் பாஸ் மார்க் எடுத்தாதான் மற்ற பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க.
அடுத்தது பார்ட் பி சி, அடுத்தது பேப்பர் 2. இது எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பேப்பர் 1ல் பார்ட் ஏ மட்டும் தமிழில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜிடி, அதாவது ஜென்ரல் டர்ன். இந்த ஜென்ரல் டர்ன் வந்து எல்லாருமே காம்படிட் பண்ணலாம். அதாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஜென்ரல் டர்னில் காம்படிட் பண்ணலாம். ஜென்ரல் டர்னில் ஜின்னா அதில் வந்து உமன் கேண்டிடேட், மேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே காம்படிட் பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் உள்ளவங்க இதில் காம்படிட் பண்ணலாம். ஜீன் இருக்கிறதுனால மேல் உமன் ரெண்டு பேருமே காம்படிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் வேகன்சி மட்டும் பார்த்தாது, ஜென்ரல் டர்ன்லேயே உள்ளதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுவும் எல்லாருக்கும் காமனான வேகன்சி தான். பிஎஸ்டிஎம் உள்ளவங்க பிஎஸ்டிஎம் இல்லாததுலையும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்க ஸ்பெஷல் கேட்டகரியிலும் எலிஜிபிள், அது இல்லாத போஸ்ட்லையும் நீங்கள் எலிஜிபிள். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பிறகு போடுறேன், அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட் யாராவது ஸ்கிரைபர் வச்சுக்கணும், அதாவது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும், இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஸ்கிரைபர் கிடைப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைமும் கிடைக்கும். இதில் நீங்கள் ரெண்டில் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும். அது டாக்டர் சூஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் 2 பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா கடைசியில் அப்ளை நவுன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஐடி போடுங்க, பாஸ்வேர்டு போடுங்க, அடுத்தது கேப்சாவை என்டர் பண்ணி உள்ளே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதே டீட்டெயில்ஸ் இதில் மாறாமல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏதாவது ரெண்டுக்குமே கான்ட்ரவர்சி இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிசி கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனை இப்போ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் டைமில் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போவே என்ன பண்ணுங்க, ரெண்டுக்குமே வித்தியாசமே இல்லாமல் கரெக்டாக ஒரே டேட்டாவே கொடுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அடுத்தது பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்களுக்கான ஃபார்ம் 5, 6, 7 இந்த ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்தது அதே பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்க ஸ்கிரைபர் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டைம் எழுதுறதுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதை கொடுத்துருக்கேன். அடுத்தது டிடபிள்யூ கேண்டிடேட் அவங்களுக்கான ஃபார்மேட்டையும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ். இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.